நவல் ரவிகாந்தின் நாள் குறிப்புகள் அப்படின்ற ஒரு புக்கை படித்தேன். இந்த புக்கில் அருமையாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு வேலைக்கு போவேன், என்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பேஷனை ஃபாலோ பண்ணி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த விஷயம் அது என்ன பேஷன், அது என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளோட சூழ்ச்சியமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பாராட்டியிருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க, உங்களுக்கு போரே அடிக்காது. அப்படி என்ன விஷயம் கண்டுபிடிங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்கிற விஷயத்தை செய்யணும். நீங்கள் நிறையா விஷயங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு நான் கிரிக்கெட் விளையாடுறேன், டென்னிஸ் விளையாடுறேன், நீச்சல் போடுறேன், இந்த மாதிரி நிறையா பண்ணும்போது தான் உனக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிக்கும்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பர் சொல்ல என்ன பார்த்தீங்கன்னா, போர் அடிக்க விடுங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போர் அடிக்கிறதே கிடையாது. இந்த போர் அடிக்கிறதுனா என்னென்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் சும்மா இருங்கன்றாரு. டெய்லி 1 மணி நேரம் சும்மா உட்காருங்க. நீங்கள் தியானம்லாம் பண்ண வேணாம், சும்மா உட்காருங்க. ஃபோன் எடுக்காமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்திங்கனாலே உங்களால் நிறையா விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடியும், நிறையா விஷயத்தை கற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் இந்த புக்கிலேருந்து டேக்அவே தான். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலையாக சும்மா உட்காருவேன். ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், லேப்டாப்பு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சும்மா உட்காருவேன். எதையாச்சும் யோசிச்சுக்கிறேன் பரவாயில்ல, ஆனால் சும்மா உட்காந்துருப்பேன். இது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கின்றேன்னா, நிறையா தெளிவு கிடைக்கிது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு என்ன ப்ராப்ளம் போய்க்கிருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ இந்த புக்கில் நான் சொல்கிற ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நாளில் 1 மணி நேரம் சும்மா உட்காருங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறதே இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். ஸோ நான் சும்மா உட்காந்திங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த புக்கை நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரீட் பண்ணுங்கள்.